அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற நம்ம பலஸ்தீன் மக்களை பற்றியாங்க. பலஸ்தீன் இப்போ என்ன நடக்குதுண்டா, பலஸ்தீனை இப்போ ஈரான் இந்த பலஸ்தீன் சார்பாக யுத்தம் செய்து இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கிஸ்புறப்பட்ட இங்கே நம்ம அம்மாஸ் போன்ற வீரர்கள் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் இடைநிறுத்தப்படும் போது கைதிகள் இடமாற்றப்படும் போது இந்த இஸ்ரேல்கள் என்ன பண்ணுறாங்கண்டா, இப்போ இவங்க சொன்ன மாதிரி கைதிகளை அவங்க விடுவிச்சு அங்கே அனுப்புகிறாங்க. இங்கே போகிற இந்த அமாஸும் இந்த கைதிகளை விடுவிச்சு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பி நிற்கும் போது அமாஸில் இந்த கைதிகள் வெளியாகும் போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அமாஸு என்னதான் இவங்களை கைதியை வச்சுருந்தாலும் அவங்க எதுன்னு பார்க்காம இஸ்ரேல் கைதிகள் அவங்கள மட்டும் விட்டு அவங்கள்ட்ட விட்டு என்னமோ மிச்ச நாளாக பழகி விட்டு விலகி போனால் எப்படி ஃபீலிங்கில் போவாங்களோ அப்படி ஃபீலிங்கில் அவங்க இஸ்ரேல் பக்கம் போகிறாங்க. அதை பார்த்து இஸ்ரேல்கள் வீரர்கள்னு சொல்கிறத விட நம்ம இஸ்ரேல்கள் இராணுவம்னு சொல்கிறது பெட்டர். அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இஸ்ரேல் இராணுவம் அதை பார்த்து சில விஷயங்கள் மறைக்கிறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கே இந்த யுத்தத்துக்கு இப்போ இவங்களுக்கு எதிர்த்து பண்ணிக்கிற அளவுக்கு சுச்சுவேஷனை இதாக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கணுத்துக்கு இஸ்ரேல் வெளியே வர கைதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட பொழைச்சா போதும்டா, தப்பிச்சு போனால் போதும் அந்த மாதிரி வெளியே வராங்க. அதை உலக மக்கள்களை பார்த்துட்டு நிறைய பேர் பலஸ்தீன் பக்கம் சாஞ்சி கொண்டு வராங்க, இஸ்ரேலை வெறுத்து கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற யார்? அமெரிக்கா. இப்போ ஆரம்பத்தில் பலஸ்தீன் பக்கம் சப்போர்ட் பண்ணி நடித்து இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணியிருந்த அமெரிக்கா ஜனாதிபதி இப்போ முழுமையாக யார் பக்கம் சாஞ்சியான்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேல் பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இங்கே அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணி ஆயுதங்களை கொடுத்துனிக்குது. இன்னொரு பக்கம் யுத்தம் வேண்டாம் என்று சொல்லிலும் வருது. இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இங்கே நம்ம பலஸ்தீன் மக்களை அவங்க நாடு கடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு நீ எனக்கு இவ்வளோ கடன் தரணும், உனக்கு நான் கடன் அடைக்கிறேன், நீ பலஸ்தீன் மக்களை இவ்வளோ பேரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லத்தோட அவங்க இந்த கடனை முடிக்கிறதுக்காக வேண்டிய அவங்க சரின்னு சொல்லி அங்கே பக்கம் சாய்க்கிறாங்க. இப்போ 3 அரபு நாடுகள் என்ன செய்யுது, பலஸ்தீன் பக்கம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் யூகே, இந்த சவுதி அரேபியா ரெண்டுமே உள்வாங்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு பலஸ்தீன் பக்கம் சப்போர்ட் மாதிரி நடித்து கொண்டிருக்குது என்று இன்னொரு தகவல் போகுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தகவல்கள் போய் நினைக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு இந்த 3 நாடுகளுமே நல்லா இப்போ ஈரான் இப்போ இந்த நிலைமையிலோ அதுக்கு சமனான இருக்கிற அந்த 3 நாடுகள். அப்படிப்பட்ட நாடுகள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த யுத்தம் செய்து இருந்தால் பலஸ்தீனை மீட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் அந்த 3 நாடுகளும் சேர்ந்து சவுண்ட் போட்டாலே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலஸ்தீன் மேலே தாக்குறதை நிப்பாட்டலாம் சொல்லி ஒரு தகவல் மிகுது. ஆனால் அப்படி பார்க்கும்போது அவங்க இதை நிப்பாட்ட மாட்டாங்க. அதை யார்? மஹதி அலை அவர்கள் தான் யுத்தம் செய்து இந்த பலஸ்தீன் மக்களை முழுமையாக காப்பாற்ற முடியும் சொல்லி இருக்குது. இப்போ மஹதி அலையை வாங்கன்னு சொல்லி பலஸ்தீன் மக்கள், சிரியா மக்கள், லெபனான் மக்கள் இது செஞ்சுருக்காங்க. பலஸ்தீனுக்காக அவங்க உயிரை கொடுக்கவங்க கூட ரெடியாகிட்டு இருக்கிறாங்க. மட்டுமில்லைங்க, செங்கடலில் யுத்தம் செய்த இவங்கள நாட்டையும் கூட இவங்க கைப்பற்ற நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈரானுக்குள்ளே இறங்கி அடித்து அந்த நாட்டையும் அவங்க கைப்பற்ற நினைக்கிறாங்க. இப்போ ஈரானை கைப்பற்றிட்டாங்கன்னா மற்ற நாடுகளை கைப்பற்றிட்டாங்கண்டா, இஸ்லாமிய நாடுகள் அவங்க கைப்பக்கம் போகி 5 நாடுகள் அவங்க இஸ்லாமிய நாடுகளை கை வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் அவங்க கை வைக்கிறதுக்கு 6 நாடுகள் இருக்குது. அந்த 6 நாடுகளையும் அவங்க அவ்வளோ குயிக்காக கை வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சிட்டாங்கண்டா என்ன நடக்குன்னு தெரியா, பாகிஸ்தான் இந்தியா கடிச்சு நீது, இன்னொரு பக்கம் பங்களாதேஷும் இந்தியா கடிச்சு நீது. மற்ற நாடுகள் அரபு நாடுகள் மற்ற நாடுகள் அடிச்சு நீது. அதில் ரஷ்யா ஒரு நாட்டை குடி வச்சு அடிச்சு நீது. என்ன அவங்க கெஞ்சியும் கூட ரஷ்யா ஜனாதிபதி விட்டு கொடுக்கல.
வேணும் விட்டுட்டு போங்கன்னு ரஷ்யா காலை பிடிச்சிங்க கூட அந்த நாட்டு ஜனநாயகம் போய் கெஞ்சி ரஷ்யா உடலை அப்படியே நான் பலஸ்தீனுக்கு நடந்து நீ இது அப்போ அவங்க நாடு பழி போகும்போது தான் அவங்களுக்கு வருங்க வெளியனுங்க. அப்போ இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் இதோட என்ன நடக்க போகுதுன்றும் இப்போ இது யாருக்கும் தெரியல. ஏன்னா ரெண்டுமே எதிர்ப்பெடுப்பாக இது செஞ்சு நிற்குது. மற்ற பக்கம் பார்க்கும்போது சீனா அதுக்கும் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அடிச்சு நிற்குது. இப்படி ஒவ்வொரு பக்கமும் சண்டை பிரித்து சண்டை போயிட்டுது. இப்போ பலஸ்தீன் சண்டை சப்போர்ட் பண்ணுற நாடுகள், இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளில் 2-3 நாட்டுக்கும் மாறி மாறி சண்டை போய் நிற்குது. அதனாலே இன்னமும் அவங்களுக்கும் ஆயுதம் தேவைப்படுறது போல் இப்போ நம்ம ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் அடித்து நிற்குது. சிரியா நாடும் அமைதியாக இருந்த அந்த நாட்டுக்கு மேலேயும் இப்போ சில இதுகள் வந்து வீசப்பட்டு இருக்குது. இப்போ வந்து இப்போ குருவான சொல்லப்பட்ட மாதிரி இப்போ வந்து இன்னமும் நேரங்களில் என்னடா சவுதி அரேபியாவில் ஒரு தொங்கல் தான் வந்து நடக்குண்டா மிஞ்சி அது அப்படி மிஞ்சிச்சுண்டா முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல இப்போ எல்லா முஸ்லீம்களும் மற்றவங்களுக்கு மற்ற நாடுகளில் அடிமையாக தான் இருந்துப்படும். மற்றபடி மற்ற நாடுகளில் வந்து துண்டு துண்டாக இருந்தாலும் இந்த பாலஸ்தீன் அப்படி பேசியார்கள் இப்போ துண்டு துண்டாக இருந்தாலும் அதுகள் இப்போ இஸ்ரேலை கைக்குள்ளே இருக்குது. இது மாதிரி மற்ற நாடுகள் இப்போ எப்போ இஸ்ரேலை கைக்குள்ளே முழுமையாக போகுதோ அப்போ சவுதி அரேபியாவில் ஒரு துண்டு மிஞ்சி மற்ற இடங்களையும் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கைப்பற்றிப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் யுத்தம் முடிவு இதில் இன்னமும் இருக்குது. அதுக்கு சவுதி அரேபியாவில் மக்கா மதினா துண்டை தவிர மற்ற எல்லா இடமும் இந்த யூதர்கள் கைப்பற்றிப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கைதியாக இருக்கலாம், இல்லை 1-2 பேர் எங்கே ஒரு இடத்துல மறைமுகமாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க நாடு கடத்தி எங்கே ஒரு இடத்துல தூக்கி போட்டு பட்டிக்கலாம், என்ன வேணால் நடந்திக்கலாம். இப்போ அவங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு இந்த ஆயுதங்கள் பலம் கையில் இல்லாமல் அவங்க எங்காலும் மறைஞ்சி இருக்கலாம், அப்படி என்ன வேணாலும் நடந்திக்கலாம். ஆனால் சவுதி அரேபியாவில் சின்ன துண்டை தவிர மற்ற எல்லா இடங்களுமே அவங்க கைப்பற்றிப்பாங்க இஸ்ரேல்னு சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த பலஸ்தீனை விடுவிங்கன்னு எல்லா நாடுகளும் கட்டியும் இது பலஸ்தீன் பக்கம் அதிகமான நாடுகள் சப்போர்ட் பண்ணியுமே இன்னமும் இந்த இஸ்ரேலர்கள் விடப்போறதில்லை, விடுற மாதிரி இல்லை. இது எங்கே போய் முடியும்னு மக்கள்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லோ.